இறைவா எனக்கு நீதான் வேண்டும், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். இறைவா எனக்கு நீதான் வேண்டும், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். நீ இல்லாத நாளை எதற்கு, நீ இல்லாத நினைவு எதற்கு, நீ இல்லாத சொல்லே எதற்கு, நீ இல்லாத நினைவும் எதற்கு. இறைவா எனக்கு நீதான் வேண்டும், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். அன்பை ஏற்கும் தெய்வம் நீயே, அன்பை அளிக்க ஓடி வந்தேனே. அன்பை ஏற்கும் தெய்வம் நீயே, அன்பை அளிக்க ஓடி வந்தேனே. அன்பின் உருவே அருளின் வடிவே, அன்பின் உருவே அருளின் வடிவே. உன் கை கொடுத்து ஆட்கொள் தீருவே, ஆட்கொள் தீருவே. புனிதர்கள் ஆண்டவருக்காக தங்களது மாட்சிக்குரிய இரத்தத்தை சிந்தினார்கள். தங்கள் வாழ்வில் கிறிஸ்துவை அன்பு செய்தார்கள். தங்கள் சாவில் அவரை பின்பற்றினார்கள். அதனால் வெற்றியின் மணிமுடி சூட தகுதி பெற்றார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆயர் அன்றன் ரஞ்சித் ஆண்டகையினுடைய குருத்துவ வாழ்வின் 25வது ஆண்டு. ஆண்டவர் தாமே அவருக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறி ஆன்மீக சரீர நலத்துடன் அவர் பணிகளை தொடர அவருக்காக நாம் இறைவனை பார்த்து சிறப்பாக வேண்டுவோம். அத்தோடு இன்றைய நாளிலே புனிதர்களான கொர்னேலியோஸ், திருத்தந்தை சிப்ரியன், ஆயர், மறைசாட்சிகள் இவர்களை நாம் நினைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். கொர்னேலியோஸ் திருத்தந்தையாக இருந்தவர். அவருடைய வாழ்விலே அவர் சிறப்பாக ஆண்டவருடைய வழியிலே மக்களை வழிநடத்திய போதிலும் அரசர்களால் மக்கள் துன்புறுத்தப்பட்டு அவர்கள் திருச்சபையிலிருந்து விலகி அந்த அரசன் சொல்வதை கேட்க வேண்டும் என்று கேட்கப்பட்ட பொழுது பலர் பயந்து, உயிருக்கு பயந்து செயல்பட்டார்கள். சிலர் உயிரை தியாகம் செய்தார்கள். அந்த வழியிலே இந்த திருத்தந்தையும் கொர்னேலியஸ் என்பவரும் ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து வேத சாட்சியாக இறந்தவர். அதே போன்று சிப்ரியான் ஆயராக இருந்த அவரும் மறை சாட்சியாக அந்த மக்களுக்காக தன்னுடைய வாழ்விலே அவர் உயிரை கொடுத்தவர். ஏனென்றால் ஆண்டவருடைய வழியிலே அவர்கள் வாழுகிறதற்கு தடையாக அக்காலத்திலே அரசர்கள் இருந்தார்கள். தாங்கள் காட்டுகிற வழிபாட்டு முறைகளை தங்களை வணங்கும்படியும் தங்களுக்கு தூபம் காட்டும்படியும் பலவிதத்திலே பல இடங்களில் நடைபெற்றதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அதற்கெல்லாம் மரபு தெரிவித்து ஒரே கடவுளை நம்பி ஒரே கடவுளின் பாதையிலே வாழுவதற்கு நம்மை வழிநடத்தியவர்கள் இவர்கள் தங்கள் உயிரையும் துச்சமென மதித்து இறைவனுக்காக இயேசுவின் வழியிலே அந்த வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். இவர்களை நினைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தும் நாம் தொடர்ந்து அவருடைய பாதையிலே நடந்து செல்ல முயற்சிப்போம். இன்று நாம் கேட்க இருக்கிற இறை வார்த்தை முதல் இறைவாக்கு பவுலடியார் சொல்லுகிறார், சபை கண்காணிப்பாளர்கள் மற்றும் திருத்தொண்டர்கள் அவர்களுடைய பண்பு எவ்வளவு நேர்மையுடையவர்களாக இருக்க வேண்டும், நல்லது செய்ய வேண்டும், எப்பொழுதும் மற்றவர்கள் குறை கூறாதபடி அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழுவதற்கு அன்று அழைக்கப்பட்டது போல நாமும் அவ்வாறு தான் அழைக்கப்படுகிறோம் என்பதை முதல் இறை வாக்கு நமக்கு எடுத்து எம்புகிறது. இன்றைய நற்செய்தியிலே இயேசு நைனூர் கைம்பெண்ணினுடைய மகனுக்கு உயிர் கொடுக்கிறார். அவருக்கு ஒரே ஒரு மகன், அவர் இறந்து போயிட்டார் என்று வருகின்ற வேளையிலே ஆண்டவர் அவரை நிறுத்தி, அந்த பாடையை நிறுத்தி
அந்த மகனை உயிர் பெற்றெடுத்து எழச் செய்து தாயுடன் சேர்த்து வைத்த நிகழ்வும் இன்றைய நற்செய்தியின் ஊடாக நமக்கு தரப்படுகிறது. நம்முடைய வாழ்விலும் நாமும் பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று இருக்கும் என்பதை அறிந்தவர்களாய் நாம் வாழும் வரை ஆண்டவருக்காக ஆண்டவருடைய வழியிலே வாழ்வோம். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆகவே எப்பொழுது நமக்கு இறப்பு என்று யாருக்குமே தெரியாது. அந்த வழியிலே நாம் ஒவ்வொருவரும் இறைவனின் அன்பு பிள்ளைகளாய் வாழ்வோம். அவருடைய பாதையிலே நடந்து செல்வோம். இந்த திருப்பலியை நாம் அனைவரும் தகுந்த விதமாக ஒப்புக் கொடுக்க நம்முடைய தவறுகள் குற்றங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே எங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, அயரா விழிப்புள்ளாயர்களாகவும் வீரமிகு மறை சாட்சிகளாகவும் புனிதர்களான கொர்னேலியோஸ், சிப்ரியான் ஆகியோரை மக்களுக்கு அளித்துள்ளீரே. இவ்வாறே அவர்களுடைய பரிந்துரையால் நாங்கள் நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்து நிற்கவும் திருகவையின் ஒற்றுமைக்காக ஈடுபாட்டுடன் உழைக்கவும் அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இருப்பவர் குறை சொல்லுக்கு ஆளாகாதவராக இருக்க வேண்டும். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 திருவசனங்கள் 1 தொடக்கம் 13 வரையும். அன்புக்குரியவரே, சபை கண்காணிக்கும் பொறுப்பை நாடுகிற எவரும் மேன்மையானதொரு பணியை விரும்புகிறார். இக்கூற்று உண்மையானது. ஆகவே சபை கண்காணிப்பாளராக இருப்பவர் குறை சொல்லுக்கு ஆளாகாதவராயும் ஒரு மனைவி கொண்டவராயும் அறிவு தெளிவு, கட்டுப்பாடு, விருந்தோம்பல், கற்பிக்கும் ஆற்றல் ஆகியவற்றை உடையவராயும் இருக்க வேண்டும். அவர் குடிவெறிக்கும் வன்முறைக்கும் இடங்கொடாது கனிந்த உள்ளத்தவராய் இருக்க வேண்டும். சண்டையையும் பொருள் ஆசையையும் தவிப்பவராக இருக்க வேண்டும். தமது சொந்த குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி தம் பிள்ளைகள் பணிவுடனும் மிகுந்த கண்ணியத்துடனும் வளர ஆவண செய்பவராக இருக்க வேண்டும். தமது சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாத ஒருவரால் கடவுளின் சபையை எவ்வாறு கவனிக்க முடியும்? திருச்சபையில் புதிதாக சேர்ந்த ஒருவர் கண்காணிப்பாளராக கூடாது. அவ்வாறு ஆவாரானால் அவர் தற்பெருமை கொள்ளலாம். அதனால் அலகைக்கு கிடைத்த தண்டனையை அவர் அடைய நேரிடும். சபை கண்காணிப்பாளர் திருச்சபைக்கு வெளியே உள்ளவர்களிடமும் நற்சான்று பெற்றவராய் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் இழிச்சொல்லுக்கு ஆளாகலாம். அலகையின் கண்ணியிலும் விழ நேரிடலாம். அவ்வாறே திரு தொண்டர்களும் கண்ணியமுடையவர்களாக இருக்க வேண்டும். இரட்டை நாக்கு உள்ளவர்களாகவும் குடிவரிக்கு அடிமைப்பட்டவர்களாகவும் இழிவான ஊதியத்தின் மேல் ஆசை உள்ளவர்களாகவும் இருத்தலாகாது. எச்சரிக்கை: தூய மனச்சான்று உடையவர்களாய் விசுவாசத்தின் மறைபொருளை காத்து வர வேண்டும்.
முதலில் இவர்களை சோதித்து பார்க்க வேண்டும். இவர்கள் குறையற்றவர்கள் என காணப்பட்டால் திருப்பணியாற்றலாம். அதுபோலவே பெண்களும் கண்ணியமுடையவராயும் புறங்கூறாதவராயும் அறிவு தெளிவு உடையவராயும் எல்லாவற்றிலும் நம்பத்தக்கவராயும் இருக்க வேண்டும். திருத்தொண்டர்கள் ஒரு மனைவி கொண்டவர்களாயும் பிள்ளைகளையும் சொந்த குடும்பத்தையும் நல்ல முறையில் நடத்துகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். நன்கு திருத்தொண்டு ஆற்றுவோர் உயர் மதிப்பு பெறுவர். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையை குறித்து அதிக துணிவோடு பேசுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன். ஆண்டவரே, உமக்கு புகழ் சாற்றிடுவேன். மாசற்ற வழியில் நடப்பது நான் கருத்தாயிருக்கிறேன். எப்பொழுதும் என்னிடம் வாருவீர். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். இழிவான எதையும் என் கண் முன்னே வைக்க மாட்டேன். நெறி தவறியவரின் செயலை நான் வெறுக்கின்றேன். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். தமக்கு அடுத்திருப்போரை மறைவாக பழிப்போரை நான் ஒழிப்பேன். கண்களில் இருமாப்பும் உள்ளத்தில் செருக்கும் உள்ளோரின் செயலை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். நாட்டில் நம்பிக்குரியோரை கண்டுபிடித்து என்னோடு வாழச் செய்வேன். நேரிய வழியில் நடப்போரை எனக்கு பணிவிடை புரிய செய்வேன். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். நற்செய்திக்கு முன்பால் தொழி. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் நம் மக்களை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நயிம் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அந்த ஊர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அந்த தாயோ கைம்பெண். அவ்வூரை சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடியை தொட்டார். அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள். அப்போது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை தம் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்முடைய பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மகனை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றிய இந்த செய்தி யூதேய நாடு முழுவதிலும்
சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது. இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை சாட்சியரான புனிதர்களுடைய பாடுகளின் நினைவாக மக்களின் காணிக்கைகளை ஏற்றருளுமை வேண்டுகின்றோம். இவை கொர்நேலியுஸ், சிப்ரியான் என்னும் புனிதர்களுக்கு மறை துன்புறுத்தல்களின் போடு மன வலிமையை அளித்தது போல எங்களுக்கும் எதிர்ப்புகளின் நடுவில் நிலையான மனத்திடனை அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களான சிப்ரியான், கொர்நேலியுசினுடைய நினைவு நாளில் உம்முடைய திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவர்களுடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை நெறியாய் எடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவர்களுடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவர்களுடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கரிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தியதை பிட்டு தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாநில அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் அண்டன் ரஞ்சித், எல்லா திருநிலாகியவரோடும் உடைய திரு அவை உம்முடைய அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமகளியுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்கவந்தவர்களாயிருந்த புனிதர் அனைவருடனும் இன்று நாங்கள் நினைவு கூறும் கொர்னேலியுஸ், சிப்ரியான் இவர்களுடனும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தது போல் நாங்கள் பிறருடைய தவறுகள் குற்றங்களை மன்னிக்கவும் இறைவன் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கும் இந்த உலகிற்கும் சமாதானம் ஒற்றுமை அவருடைய அருள் வாழ்வை தந்து அவருடைய அன்பு மக்களாய் நம்மை வழிநடத்த இயேசு கற்றுத்தந்த சபத்தினூடாய் இறை தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதி மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்றால் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இறைவனின் செம்மறி வரை உலகின் பாவங்களை போக்கியவர், இந்த இயேசுவின் விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் இல்லத்திலிருந்து வெளிவர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியரிடம் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலம் திருரத்தமை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமீன். நான் சோதிக்கப்படும் போது என்னோடு இருந்தவர்கள் நீங்களே. நான் உங்களுக்கு ஆட்சி உரிமை கொடுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அதனால் என் ஆட்சியில் நீங்கள் என்னோடு உண்டு குடிப்பீர்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த திருவிருந்தில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். மறை சாட்சியரான கொர்நேலியுஸ், சிப்பிரியான் என்னும் புனிதர்களின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்களும் ஆவியாரின் வலிமையால் உறுதி பெற்று நற்செய்தியின் உண்மைக்கு சான்று பகர்வோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகியதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருந்து நம்மை அவருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வழி நடத்தி செல்வாராக. அன்பு பணிபுரிந்து சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி. அற்புத அந்தோனி மாமுனி பாதுகாவலாயுதிப்பனி பாவிகளனக்காய் வேண்டுவி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளோராய் இருக்கத்தக்கதாக தூய பதுவை அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூய அந்தோனியாரை தலை சிறந்த போதராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உம்மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரேன். அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிட மின்னல்களிலெல்லாம் உம்முடைய உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.